ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கார்டும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா இந்த உஜாலா நீட்டை கத்திரி தாங்க. இன்றைக்கி வந்து பழைய செடி தான் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்குது, அதனால் டெய்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி விட்டுறணும். மழை காலமாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணி விடலாம். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே முடிஞ்ச 2 நேரமே பார்த்திங்கன்னா தண்ணி விடலாம் அளவளவாக. 3 செடி இருக்குது. இப்போ 2 செடியில் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து 3வது செடி. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து நிறைய இருக்குது. இதுலேயுமே இந்த இருக்கிற காய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து நல்லா பழுத்து கீழே விழுந்திருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா புழு இருக்கும் போல் அதில் வந்து ஓட்டை இருந்தது. 1-2 காய்கள் பார்த்திங்கன்னா இதுலேயும் முத்தி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு விதைக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தானாக முளைச்சது தக்காளி. அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் இன்றைக்கி ஒரு 4-5 காய்க்கு மேலேயே இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப வெம்பி போயிருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பழுக்கலை, கொஞ்சம் மஞ்சள் ஆரஞ்சு நிறத்தில் தான் பார்த்திங்கன்னா பழுத்துருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே வந்து தக்காளி இருந்தங்காட்டி நம்ம வீட்டு தோட்டத்தில் தக்காளியே போடலை. இந்த செடி பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது. இப்போ தோட்டத்துக்குள்ளே அறுவடை முடிஞ்சதுனால இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கள் வந்து நம்மளுக்கு வீட்டு தேவைக்கு அளவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் வந்து தப்பிச்சிருச்சு. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். கத்திரிக்காய், தக்காளி பார்த்திங்கன்னா 2 செடி இருக்குது. இன்றைக்கி ஒரு செடியில் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் பூசணிக்காய் கொடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய படர்ந்துருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விதைகள் வந்து கொஞ்சமாக விட்டுருக்குற அது எல்லாமே நடவு செய்யறதுக்காக பார்த்திங்கன்னா அப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அருகு வந்து நிறைய இருந்தது. அதனால் சரின்னு சொல்லி அது எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சிருந்தது. அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா தீ வச்சாச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா கருகி இருக்குது. அடுத்தது இது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் வந்து பழுக்கட்டுன்னு சொல்லி விட்டுருக்கேன். ஆனால் பழுக்கவே இல்லை. காய் பார்த்திங்கன்னா இன்னும் முத்தலை. அதனால் அது அப்படியே பார்த்திங்கன்னா விதைக்காக அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பு பட்டையவரை. அதில் பார்த்திங்கன்னா காய்கள் இப்போ வந்து கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணலை. பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குது இந்த செடியில், இந்த கொடியில். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வாரம் ஆயிரம் அறுவடை பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அறுவடை இல்லை. அடுத்தது தக்காளி பார்த்திங்கன்னா இன்னொரு செடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பழுத்துருக்குது. அதுலேயும் இருக்கிற காய்களையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காயும் தக்காளியும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பப்பாளி பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம் பழுத்துருக்கு. ஒரு பழம் பார்த்திங்கன்னா காக்கா கொத்திருக்கு, இன்னொரு பழம் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் நம்ம மேலேருந்து கீழே தள்ளி விடும்போது உளுந்து உடஞ்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அறுவடை பண்ணலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 காய் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அறுவடை தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.